பாவக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. கசப்பே இருக்காது 100%. இப்போ வாங்க, நான் பாவக்காய் 2 எடுத்திருக்கேன். அது கூட ஒரு பவுலில் வாட்டரும் 1 ஸ்பூன் சால்ட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். குறைஞ்சபட்சம் ஒரு 10 to 15 மினிட்ஸில் இந்த பாவக்காய் 65 ப்ரிப்பேர் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு அந்த கொட்டையோடு சாப்பிட்டா சுகருக்கு நல்லது அப்படிங்கிறவங்க எல்லாருமே அந்த சீடோடையே நீங்கள் ஆட் பண்ணலாம். ஒன்றும் ஆகாது. நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும்போது. அதே மாதிரி ஒரு சில குழந்தைங்களுக்கு இது வாயில் பட்டால் பிடிக்காதுங்கிறவங்களுக்கு நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அது மேலே இருக்க தோல் வச்சுக்கோங்க. அதில் இருக்க சீடை மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும். ரிமைனிங் அது மேலே இருக்குது பாருங்கள், அது எல்லாமே நீங்கள் அந்த ஃப்ரைக்கு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்லைஸ் கட் பண்ணுறப்போ கொஞ்சம் திக்காக இருக்கணும், ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் ஃப்ரை ஆகிறதுக்கு. அதே மாதிரி இது ஒரு மெத்தடு. இந்த மாதிரி சர்க்கிளாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் சீடை